மனிதனுக்கு போட்டி பொறாமையெல்லாம் இருக்கலாம், ஆனால் வைத்தறிச்சல் மட்டும் இருக்கவே கூடாது. இதை நான் யாருக்கு சொல்றேன்னா, அதிமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் திமுகவினுடைய உடன்பிறப்புகளுக்கும். ஏன்னா அவன் இப்படி சொல்றானேன்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம், அதாவது தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருந்தாலும் இது ஒரு மக்கள் கட்சியாக தான் மக்கள் பார்க்குறாங்க. இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாருமே மக்கள் கட்சியாக தான் அதை பார்க்குறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம எலெக்ஷன்ல நின்னோம், எல்லா வேட்பாளர்களையும் புதியவர்களை நிப்பாட்டணும், எல்லாரும் ஜெயிச்சோம். இன்னைக்கு மினிஸ்ட்ரிலையும் இடம் பிடிச்சு ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கமா தமிழ்நாடு அரசவை இன்னைக்கு நடைபெற்று இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில வைத்தறிச்ச தாங்காம யார் பேசுறாங்க? ஒன்னத்துக்கும் இல்லாத நாம் தமிழர் கட்சி, எதுக்குமே ஆகாத அதிமுக கட்சி, குறை மட்டுமே சொல்ல தெரிஞ்ச திமுக கட்சி. இந்த 3 பேருக்கு இப்ப என்ன வேலை அப்படின்னா, தலைவர் விஜய் அவர்கள் மீதான விமர்சனங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசணும். அது குறிப்பா அந்த அதிமுக ஆர்பி உதயகுமார்னு ஒரு அவர் நான் வையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி வையக்கூடிய நிலைமையில அவர் நடந்துக்குவாரே, ஆனால் வருங்காலங்கள்ல வைய வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். திமுகல 1 இல்லை 2 இல்லை எல்லாமே அப்படிதான் இருக்கு. நாம் தமிழர் கட்சியில அது லூசு, கணக்கில் எடுக்கலனாலும் விட்டாலும் அதுகளும் அப்படித்தான் பேசுதுங்க. இப்படி ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் மீதான விமர்சனங்களை தொடர்ந்து அதிகப்படுத்துறாங்க. ஆனா ஒரே விஷயம்தான், மக்கள் விஜய் அவர்களை பற்றி பேசினால் பார்ப்பார்கள். அதை நல்ல முறையில பேசினா உன்னை நல்லா பார்ப்பாங்க, நீ கெட்ட முறையில பேசினா உன்னை கேடு கெட்டவனா தான் பார்ப்பாங்க. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. தலைவர் விஜய் அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை கிடையாது. அதை நீங்க தயவு செய்து சாதாரணமான விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வரலாற்றுல அரசியல்னு ஒண்ணு இருக்காது. அதுதான் உண்மை. இன்னைக்கு இப்படி ஒரு அரசியல் வேணும்னு இளைஞர்கள் எத்தனையோ வருஷங்கள் தவறுந்தாங்க. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. நல்ல வரையில நீங்களும் வாழ பாருங்க, நல்ல வகையில அரசியல் பண்ணுங்க. விஜய் அவர்கள் மீதான விமர்சனத்தை வச்சு நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா சொல்றேன், ஒன்னும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, வெட்டியா போயிரும். மக்கள் விஜய் அவர்களை நம்புறாங்க. இன்னைக்கு பல கட்சியில இருந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்க. நீங்க எந்த கட்சியில வேணா இன்னைக்கு இணைஞ்சுக்கங்க, தவறு கிடையாது. ஆனால் எங்கள் கட்சிக்கென்று ஒரு கட்டுப்பாடு, கோட்பாடுகள் இருக்கு. அதன்படி எல்லாருமே நடந்துக்கங்க. உங்க எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்களை மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் நிச்சயமா செய்வாங்கன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதே நேரத்தில் அவதூறு பண்ணிட்டு, கெட்ட வார்த்தையில பேசிட்டு, கேவலமா பேசிட்டேன்னா தெரிஞ்சிங்கன்னா எங்களுக்கும் வைய தெரியும். நாங்க குண்டாங்குறையா வைவோம். உங்களை விட எங்களுக்கு சூப்பராகவே வைய தெரியும். உங்க வீடியோ விட எங்க வீடியோ ரொம்ப அளவுக்கு அதிகமா வேகமா போய் மக்கள்கிட்டையும் போய் சேரும். அதனால நாவடக்கத்துடன் எல்லாரும் பேசணும். நாவடக்கம் இல்லாமல் பேசக்கூடிய தரித்திரங்கள் தயவு செய்து இனிமேல் அதை தொடர்ந்து செய்யாதீங்க. அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். நன்றி.